அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 2024-2025 பயிற்சி நூல் விடைகளில் இயல் 2 வாரி தந்த வள்ளல் அப்படின்ற பாடத்துக்கு உண்டான விடைகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டுபிடிப்பேன், விடையளிப்பேன். அப்போ இவன் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளூ. அதை வச்சு நம்ம அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஒற்றை காலில் நிற்பது கொக்கு, மென்று தின்ன உதவுவது பல், சுவரில் ஊர்வது பள்ளி, பூவின் மறுபெயர் மலர், பூக்களை தொடுக்க கிடைப்பது மாலை, வல்வில் ஓரி ஆண்ட பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வட்டத்துக்குள் இருக்கிற வார்த்தையில எடுத்து எழுதுனா அந்த ஆன்சர் கிடைக்கும். கொல்லி மலை. அடுத்து உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன். இசையின் புகழ் பரப்புவர் பாணர், அரண்மனையின் வாயிலை காப்பார் வாயிற்காவலர், கொடை வழங்குபவர் வள்ளல், அரசவையின் தலைவர் அரசர், அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர். அடுத்து யார் எதை சொன்னார்கள், சொல்லியிருப்பார்கள், இணைப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. பசிக்கிறது உணவு தாருங்கள் சொல்றது குழந்தை. அரசே உங்களை பார்க்க பாணர் ஒருவர் வாயில் வந்திருக்கிறார்னா வாயிற்காவலர். பொற்காசுகளை அள்ளி தருகன்னு சொல்வது அரசர். குழந்தைகள் ஏன் அழுகிறார்கள், உணவு கொடுக்க கூடாதான்னு சொல்றவர் யாரு? அப்பா பாணர். அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் சொல்றவர் அமைச்சர். சரிங்களா? இந்த அடுத்து உரையாடலை படிக்கிறோம். உரையாடலை படித்து அதற்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான விடைகளை கேள்வி. சரிங்களா? அமுதனின் நண்பர் யார் அப்படின்னு பார்த்தா மரம். சரிங்களா? அனைத்து உயிர்களிலும் அன்பு காட்ட வேண்டியது, அனைத்து உயிரிலும் காட்ட வேண்டியது எதுனா அன்பு. வள்ளல் இந்த சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுங்கன்னா கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா பாணரின் வீட்டில் தீர்ந்து போனது என்னென்ன தீர்ந்து போச்சு? தானியங்களும் மாவும் தீர்ந்து போச்சு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள விலங்கின் பெயர் களிறு, அதாவது யானை. பாணர் அரசிடம் எதை போல் தம் துயர் துடைக்க உதவி கேட்டார்னா மரம் காய்த்து பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல தம் துயர் துடைக்க உதவி கேட்டார். இறுதியாக அரசர் பாணரிடம் என்ன கூறினார்? போய் வாரும் பாணரே, நீரும் 9 சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க என்று கூறினார். சரிங்களா? அடுத்து இது தொடர்ந்து அடுத்தடுத்த தொடர் கதை மாதிரி, சிறுகதை மாதிரி ஒரு பாட்டிலையும் ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பாட்டு, அதோட 2வது பாட்டு தான் அது. அடுத்து வரைபடம் பார்ப்பேன், கண்டுபிடிப்பேன். தேன்மொழி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலகம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பள்ளி இங்கே இருக்குது. சரிங்களா? தேன்மொழி வீட்டிற்கு அருகில் உள்ளது தேன்மொழியின் வீடு. தேன்மொழி வீட்டுக்கு அருகில் உள்ளது அஞ்சலகம் தான். பள்ளி இங்கே தோறுந்தது. அப்போ என்ன ஒரு ஆன்சரு? அஞ்சலகம்ங்கிறது தான் வரும், பள்ளிங்கிறது வராது. பள்ளி அமைந்துள்ள சாலை எது? பள்ளி அமைந்துள்ள சாலை இதுதான் பள்ளி. பள்ளி அமைந்துள்ள சாலை நேரு சாலை. உணவகத்தின் பெயர் என்னன்னா அமுதா உணவகம். தேன்மொழி பள்ளிக்கு செல்லும் போது பார்க்கக்கூடியது மருத்துவமனை. இங்கிருந்து பள்ளிக்கு போகும்போது தான் பார்ப்பாங்க, மருத்துவமனையை பார்ப்பாங்க. அடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு விடை கேட்குறாங்க. பள்ளி அமைந்துள்ள நகர் எழில் நகர். அருங்காட்சியகத்துக்கு அருகில் உள்ளது பூங்கா. அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் இளங்கோ குடியிருப்பு. நீச்சல் குளம் எங்கே உள்ளதுன்னா எங்கே இருக்குது? பூங்கா வளாகத்தில் உள்ளது. அடுத்து குறிப்புகளை வச்சு ஒரு சின்ன படம் வரைய சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பம் போல், உங்கள் கற்பனைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஒரு படத்தை வரைந்து கொள்ளுங்கள். கீழேயும் மேலேயும் போட்டிருக்கிற குறிப்புகளை படிச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம அதற்கு தகுந்தாற் போல் படம் வரையும். சரிங்களா? அடுத்து விரைவாக படிப்பேன் எழுதுவேன்னா இதை படித்து பார்க்கணும். எவ்வளோ நேரத்தில் எழுதுறீங்க? ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைம் எவ்வளோ நேரம், 3வது தடவை எவ்வளோ நேரம், 4வது எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி தான் இது விரைவாக படிப்பேன் பூரா வாட்சி பார்க்கணும். எவ்வளவு நேரத்தில் நம்ம அதை வாசித்து முடிச்சோம்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து விடுபட்டதை நிரப்புவேன். செங்கல் மீது சேவல் என்பது தென்னை மரத்தில் தேங்காய் கிடைக்கும். அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன. அடுத்து படிப்பேன், மின்னுவேன். அட்டவணையை படிப்பேன், எழுதுவேன்ல. இங்கே உனக்கு பிடித்த சொற்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த சொற்கள் பிடிக்குமோ அதை எழுதிங்க. உங்கள் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் அவங்கள கேட்டு அவங்க என்ன பிடிக்கும்னு சொன்னாங்களோ அதை இங்கே எழுதி கொள்ளுங்கள். அடுத்து படிப்பேன், மகிழ்வேன். சரிங்களா? இதை படித்தோம், அதைய அர்த்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடையணும். அதற்காக படிப்பேன், மகிழ்வேன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நானே செய்வேன் கொடுத்துருக்காங்க. தலைமுறைகள் இந்த சொல்லில் இருந்து உருவாகாத சொல் அப்படின்னா தழை கிளை. இந்த லை இங்கே இல்லை, இந்த லையும் இங்கே இல்லை. அதனால் அதுதான் வரும் 2வது ஆன்சர். படங்களை வரிசைப்படுத்துகிறா
ஒரு கொடை கீழே இருக்குது, அதை வந்து காக்காய் வந்து பார்த்து தூக்கிட்டு போய் குஞ்சுகளுக்கு மழை பெய்யாமல் வைக்குது. தான் வந்து கதையின் தொடர். அள்ளி கொடுக்கும் வள்ளேண்டத்துடன் பொருளை தேர்ந்தெடுக்கனா கொடைத்தன்மை உடையவர். வல்வில் ஓரிடம் பொருள் வேண்டி சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணர். யார் பொருள் வேண்டி சென்றான்? பாணர் தான் பொருள் வேண்டி சென்றான். அடுத்த பார்த்தீங்கன்னா அறிவிப்பை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த அறிவு படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும். 5. திரு என தொடங்கும் எந்தெந்த ஊர்களை கடந்து வருகிறதுனா திருவாரூர், திருத்துறைப்பூண்டி. யார் யாருக்கு கட்டண சலுகைனா மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும். அறிவிப்பு பலகையில் தொடர்வண்டி நிலையம் என்பதற்கு வேறு என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா ரயில் நிலையம். உணவு தொடர்வண்டி பேருந்து பயணத்தின் அனுபவத்தை எழுதுங்கன்னா நீங்கள் தொடர்வண்டியில் போயிருந்தால் அதை பற்றியோ பேருந்தில் போயிருந்தால் அதை பற்றியோ உங்களுடைய என்ன அனுபவமோ அதை வந்து இங்கே நீங்கள் எழுதணும். அடுத்து வந்து செய்யலாமே. நானும் எனது குடும்பமும். எங்கள் வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் பெற்றோருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து வந்து எண்களுக்கு ஏற்ப எழுத்துக்களை கொண்டு தொடர்களை உருவாக்க நிலவனுக்கு உதவுங்களேன். ஒரு எழுத்து சொல் வா, ஒரு எழுத்து சொல்லும் 2 எழுத்து சொல்லும். வா கை கொடு, நீ பால் பருகு, நீ போய் கபடி, நீ 1 2 3 4 அது மாதிரி எழுதணும். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற்போல் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து எனது ஓய்வு நேரம் என்ன செய்வேன், எனது ஓய்வு நேரத்தில் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் எழுதணும். உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வேன்னு சொல்லி இங்கே எழுதணும். அடுத்து உங்கள் வீட்டில் ஓய்வில்லாமல் இருப்பது எது? ஓய்வே இல்லாமல் இருப்பது எல்லா வீட்லையும் என்னது? கடிகாரம் தான். சரிங்களா? அந்த கடிகாரத்தை பற்றி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. கடிகாரத்தை பற்றி ஏதாவது ஒரு 2 லைன்களை எழுதி கொண்டாலே போதுமானது. அப்போது இதோட இந்த இயல் முடியுது. இயலை நல்லபடியாக படித்து மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.